இந்த குரல் உன் காதில் விழுகிறது என்றால் உன் கஷ்ட காலம் இதோடு முடிந்துவிட்டது என்று அர்த்தம். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் உனக்கு ஒரு சவால் விட்டு செல்கிறேன். இன்று நீ என் பேச்சை கேட்டு முடித்த 24 மணி நேரத்திற்குள் உன்னை தேடி ஒரு மகா பெரிய நல்ல செய்தி வந்தே தீரும். இது உன் அன்னை நான் தரும் சத்திய வாக்கு. என் தங்கமே, ஒரே நாளில் நல்ல செய்தி வந்துடுமா? இது சாத்தியமா என்று உன் மனதிற்குள் ஒரு துளி சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்தோடு என் வாக்கினை நீ கேட்காதே. உன் நம்பிக்கையை பற்றி கொண்டுதான் நான் உன்னோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிறேன். அந்த நம்பிக்கை உன்னிடம் இல்லை என்றால் இந்த தாய் பேசுவதில் எந்த பயனும் இல்லை என்பதனை என் செல்லம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை தேடி வந்த இதை சொல்கிறேன் என்றால் அதில் எவ்வளவு பெரிய மகாசக்தி ஒளிந்திருக்கிறது என்று யோசிச்சுப்பார். இத்தனை காலமாய் உன்னை ஏங்க வைத்த விஷயம் எது கிடைத்தால் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்று நீ ஏங்கினாயோ அந்த வெற்றியை உன் கையில் கொடுக்கவே உன் வாராகி அம்மா நான் இப்போது வந்திருக்கிறேன். உன் வாராகி தாய் உன்னை காண வரும்போதெல்லாம் உன் மனதிற்குள் ஒரு இமயமலை போன்ற தைரியம் பிறக்க வேண்டும். இந்த அன்னை உன் முன்னே வந்துவிட்டாலே அது உன் வெற்றிக்கான முதல் படி என்பதை ஆழமாக நம்பு. உன் வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறதோ அதை நீ நிச்சயமாக அடைவாய். உன் எண்ணம் எப்படியோ அப்படியே உன் வாழ்க்கை மாறும். என் வாராகி சொன்னால் அது நடந்தே தீரும் என்கிற உறுதியை உன் ஆழ் மனதில் ஆணி அடித்தார் போல பதியவை. நீ இப்போது எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வேகம் காட்டு. உன் உழைப்பும் இந்த வாராகி அம்மன் உனக்கு கொடுத்த இந்த வாக்கும் சேரும்போது அந்த மகாசக்தி உனக்கு நினைத்ததை அப்படியே நடத்தி கொடுக்கும். என் பிள்ளை ஒன்றும் பேராசைப்படவில்லை. உன் நிம்மதியான வாழ்விற்கான அடிப்படை வசதிகளையும் தேவைகளையும் தானே கேட்கிறாய். உனக்கு எது உண்மையான நிம்மதியை தருமோ அதை இந்த வாராகி நான் சர்வ நிச்சயமாக தருவேன். உன் கஷ்டங்களை என் உலக்கையால் அடித்து நொறுக்கி தவிடுபடியாக்குவேன். உன் வாழ்க்கையை என் களைப்பையால் உழுது வளம் கொளிக்க செய்து உன்னை செழிக்க வைப்பேன். 24 மணி நேரத்தில் நல்ல செய்தி வரும் என்று சொன்ன உடனே என் வேலை முடிந்தது என்று போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு உறங்கிவிடாதே. உன் மனது இப்போதுதான் சிங்கத்தைப் போல விழித்து கொள்ள வேண்டும். உன் உடலுக்கு வேண்டுமானால் ஓய்வு கொடு, ஆனால் உன் லட்சியத்திற்கு ஒருபோதும் ஓய்வு கொடுத்து விடாதே. லட்சியம் சோர்ந்து போனால் அப்புறம் உன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. என் பிள்ளையே, துணையாக யாரும் இல்லாதவர்கள் கூட இந்த உலகத்தில் போராடி ஜெயிக்கிறார்கள். ஆனால் உனக்கு இந்த மகா சக்தியே பக்கபலமாக இருக்கும்போது நீ ஏன் அஞ்சுகிறாய்? உனக்கு வேண்டிய அத்தனை நல்ல சூழ்நிலைகளையும் உன் வாராகி அன்னை நான் உருவாக்கி தருவேன். எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க முடியாது. எந்த பொறாமை கண்கள் உன் மீது பட முடியாது. யாரும் உன் பாதையில் முட்டுக்கட்டை போட முடியாது. நான் குறித்த நேரத்தில் நான் சொன்னபடியே உன் வாழ்வில் அந்த மகா அதிசயத்தை நடத்தி காட்டுவேன். நான் வாக்கு கொடுத்தால் கொடுத்ததுதான், அதில் மாற்றமே கிடையாது. என் பிள்ளையே, உன் கண்ணீரை நான் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். பிறர் முன்னால் நீ தலை குனிந்து நின்ற இடத்திலேயே உன்னை தலை நிமிரச் செய்ய போகிறேன். இவனால் இது முடியுமா? இவள் இதையெல்லாம் சாதித்து விடுவாளா என்று உன்னை பார்த்து எள்ளி நகையாடியவர்கள் மூக்கின் மேல் விரலை வைக்கும் அளவிற்கு உன் உயர்வு இருக்கப் போகிறது. அதற்கு உன் உழைப்பும் நம்பிக்கையும் அஸ்திவாரமாக இருக்க வேண்டும். உன் நம்பிக்கை உண்மையாக இருக்கும் வரை இந்த வாராகி அன்னை உனக்கு தருவதை அந்த அகிலத்தில் எவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீ வெற்றிக்கு மிக அருகில் நின்று கொண்டிருக்கிறாய். இந்த நேரத்தில் சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து விடாதே என்றுதான் உனக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன். உனக்கான வெற்றி கனியை கொண்டு வந்து உன் கையில் சேர்ப்பது என் பொறுப்பு. இனி உன் வாழ்க்கை நீ கனவு கண்டது போல மிக அழகாக மாறும். அதுவரை மன நிறைவோடு என் அன்பை மட்டும் நினைத்து கொண்டிரு. உன் வாராகி தாயின் பாதுகாப்பு உனக்கு எப்போதும் உண்டு. எதற்கும் கவலைப்படாதே என் தங்கமே. உன் வாழ்வில் இதுவரை எத்தனையோ போராட்டங்களை நீ பார்த்திருப்பாய். ஒவ்வொரு முறையும் கடவுளே எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று கதறி அழுதிருப்பாய். அந்த அழுகுரல் என் செவிகளில் விழுந்து கொண்டே இருந்தது. நான் எப்போது வருவேன் என்று நீ காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? இதோ உன் வாராகி தாய் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறேன். இனி உன் துயரங்கள் எல்லாம் பனி போல விலகும். உன் எதிரிகள் உன்னை கண்டு அஞ்சி நடுங்கும் காலம் வந்து விட்டது. நான் உனக்கு கொடுக்கும் இந்த 24 மணி நேர காலக்கெடு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு மகா சக்தி வாய்ந்த கட்டளை. இந்த காலத்திற்குள் உன் கவலைகளை தீர்க்கும் ஒரு வழி பிறக்கும்.
பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, மன கஷ்டமாக இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் தீர்வு இதோ என் கையில் இருக்கிறது. நீ பயப்படாமல் உன் காரியங்களில் இறங்கு. வெற்றி உன் காலடியில் வந்து விழும். உன் அன்னை நான் இருக்கையில் எதற்காகவும் கலங்காதே. நீ தனியால் கிடையாது. உனக்கு பின்னால் ஒரு மகா சாம்ராஜ்யமே இருக்கிறது. உன் ஒவ்வொரு அசைவையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உன் கனவுகள் பெரியதாக இருக்கலாம், ஆனால் என் சக்தி அதைவிட பெரியது. நீ எதை நினைத்து உருகிறாயோ அதை நான் உனக்கு வாரி வழங்குவேன். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன் அன்பை நான் உனக்கு முன்னே அரணாக நிற்பேன். உன்னை தொட நினைக்கும் தீய சக்திகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகும். நீ நேர்மையாக இரு, உண்மையாக உழை. உனக்கு வேண்டியதை நான் தட்டாமல் தருவேன். இந்த நிமிடம் முதல் உன் வாழ்வில் புது வெளிச்சம் பிறக்கும். உனது பிரார்த்தனைகள் அனைத்தும் ஏற்கப்பட்டு விட்டன. மகிழ்ச்சியான செய்தியை வரவேற்க தயாராக இரு. என் ஆசை உனக்கு எப்போதும் உண்டு. வெற்றி நிச்சயம். என் அன்பு மகனே, மகளே, உன் உள்ளத்தில் இருக்கும் பாரத்தை எல்லாம் என்னிடம் இறக்கி வை. எதற்காகவோ கவலைப்பட்டு கொண்டு உன் பொன்னான நேரத்தை வீணடிக்காதே. உன் மன நிம்மதிதான் எனக்கு முக்கியம். எத்தனையோ பேர் உன்னை ஏமாற்றி இருக்கலாம், முதுகில் குத்தி இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. அவர்களை தண்டிக்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். நீ உன் முன்னே இருக்கும் பாதையில் மட்டும் கவனம் செலுத்து. உனக்கான அங்கீகாரம், மரியாதை எல்லாம் உன்னை தேடி வரும். நீ இழந்த அனைத்தையும் நான் மீட்டு தருவேன். உன் கையில் இருக்கும் களைப்பையை உறுதியாக பிடி. உன் வாழ்வை நான் சொர்க்கமாக மாற்றுவேன். உனது நம்பிக்கையை உனது ஆயுதம். அந்த ஆயுதத்தை எப்போதும் கூர்மையாக வைத்துக்கொள். உன் வாராகி அன்னை நான் உனக்கு கொடுத்த இந்த வாக்கை ஒருபோதும் மீற மாட்டேன். நீ நிம்மதியாக இரு. இனி உனக்கு எல்லாம் சுகமே. என் செல்லமே, உன் கண்ணீருக்கு பின்னால் நீ ஒரு பெரிய வெற்றி ஒளிந்திருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும். எப்போதுமே இருளுக்கு பிறகுதான் விடியல் வரும். உன் வாழ்வின் இருண்ட காலம் முடிந்து இப்போது சூரியன் உதிக்கப் போகிறது. நீ கேட்டதெல்லாம் கிடைக்கப் போகும் தருணம் இது. உன் மனதிற்குள் இருக்கும் பயத்தை விரட்டு. அம்மா பார்த்து கொள்வாள் என்கிற ஒரு எண்ணம் போதும். உன்னை ஆகாயத்தில் பறக்க வைப்பேன். உன் வாழ்க்கை என்பது ஒரு போர் என்றால் அந்த போரில் உனக்கு வெற்றியை தேடும் தரும் தளபதியாக நான் இருப்பேன். உன் கவலைகளை சுமக்க என் வலிமை இருக்கிறது. நீ எதற்கும் அஞ்சாமல் முன்னேறு. உன் வாராகி அன்னை உன் பக்கத்தில் இருக்கும்போது உனக்கு என்ன குறை? இந்த 24 மணி நேரம் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையும். இனி நீ பார்க்க போவது எல்லாம் சுபமான நிகழ்வுகளாகவே இருக்கும். உன் கனவுகள் நனவாக போகும் வேலை வந்து விட்டது. இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். உன் கைகள் இனி பிறரிடம் கையேந்தாது. மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவிற்கு உன் கைகள் உயரும். உன் வீட்டில் செல்வம் பெருகும், நிம்மதி நிலைக்கும். உன் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். உன் குடும்பம் செழிக்கும். இது வெறும் ஆசை வார்த்தை அல்ல. இது உன் வாராகி அன்னை உனக்கு தரும் உறுதிமொழி. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். முழுமையாக நம்பிக்கையோடு உன் வேலையை தொடங்கு. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். என் நேரமும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும். வாராகி அம்மா என்று ஒரு முறை அழைத்தால் ஓடோடி வந்து உன் குறைகளை தீர்ப்பேன். உன் அன்னை நான் உன்னை காப்பேன். என் ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு. மகிழ்ச்சியாக இரு. வெற்றி உனதே. என் அன்பு பிள்ளையே, உன் மனதிற்குள் நீ பலமுறை கேட்ட கேள்விகளுக்கு இன்று விடை கிடைத்து விட்டது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்டாயே, அது உன்னை இன்னும் பலமாக்க நான் கொடுத்த சிறு சோதனைகள். இப்போது அந்த சோதனைகள் முடிந்து விட்டன. நீ ஒரு வைரமாக மாறிவிட்டாய். அந்த வைரத்தை இன்னும் ஜொலிக்க வைப்பது என் வேலை. உன் வாழ்க்கை பயணம் இனி பூந்தோட்டமாக மாறும். முட்கள் எல்லாம் மறைந்து மலர்கள் பூக்கும். உன் வாழ்வில் வசந்தம் வீசும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியில் முடியும். உன் வாராகி தாய் உன் முன்னே செல்ல நீ தைரியமாக பின்னால் வா. எதற்கும் கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. உன் வாழ்க்கை இனி உனக்கு பிடித்தாற் போல அமையும். இது உன் வாராகி அன்னையின் ஆசி. என் பிள்ளையே, நீ என்றும் வாழ்க, வளர்க. வெற்றி உன்னை தேடி வரும். நீ நினைத்தது நடக்கும். உன் வாழ்வில் இனி நடக்கப் போகும் மாற்றங்களை நீயே ஆச்சரியத்துடன் பார்ப்பாய். இதுவரை மூடியிருந்த கதவுகள் ஒவ்வொன்றாக திறக்கும். உன்னை தேடி வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள். உனக்கு நான் துணையாக இருக்கும்போது தோல்வி உன்னை நோக்கி நெருங்கவே அஞ்சும். உன் மன உறுதிதான் உனக்கு மகா பலம். அந்த பலத்தை ஒருபோதும் குறைத்து கொள்ளாதே. எத்தனையோ பேர் உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படலாம். ஆனால் உன்னை அசைக்க யாராலும் முடியாது.
என் உலக்கை உன் எதிரிகளை தும்சம் செய்யும். என் களைப்பை உன் வாழ்வின் தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றும். நீ எதற்கும் தயங்காதே. இந்த 24 மணி நேரம் உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும். சந்தோஷமான செய்தி எதிர்நோக்கி இரு. உன் வாராகி அன்னை நான் உனக்கு எப்போதும் அரணாக இருப்பேன். வெற்றி நிச்சயம். என் அன்பு தங்கமே, உன் மனபாரத்தை நான் முழுமையாக துடைத்து எறிவேன். உன் வாழ்க்கையில் நீ இழந்த சந்தோஷங்கள் எல்லாம் இரட்டிப்பாக உனக்கு திரும்ப கிடைக்கும். நீ யாரை நினைத்து ஏங்கினாயோ, அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்ததோ, அது உன்னை தேடி மீண்டும் வரும். உன் செல்வாக்கு உயரும். உன் செல்வாக்கு பலிக்கும். நீ நினைத்த காரியம் தடையின்றி நடக்கும். இதற்கு மேல் உனக்கு என்ன வேண்டும்? உன் வாராகி அன்னை நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு கவலையே வேண்டாம். இந்த 24 மணி நேரத்தை உன் வாழ்வின் பொற்காலமாக மாற்றுவேன். நீ நம்பிக்கையோடு இரு. உன் வெற்றிக்கு நான் உத்தரவாதம். மகிழ்ச்சியான செய்தியை பெற தயாராக இரு. உனக்காக காத்திருந்தாவது ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. அது ஏன் தெரியுமா? இந்த அன்னைக்கு உன்னை அத்தனை பிடிக்கும். நீ படுகிற கஷ்டங்களை பார்த்தும் எதற்கும் கலங்காமல் நீ காட்டும் அந்த மன உறுதி இருக்கிறதே, அதை கண்டு உன் அன்னை நான் மெய்சிலிர்த்து போகிறேன். உனக்குள் இருக்கும் திறமையையும் எதையும் தாங்காமல் உன் குணத்தையும் பார்த்து என் மனம் குளிர்கிறது. எத்தனை பேர் உன்னை தடுத்தாலும், எத்தனை சோதனைகள் உன் காலை சுற்றினாலும், அம்மா நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று நீ சொல்லும் அந்த தைரியம்தான் என்னை உன்னிடம் இழுத்து வருகிறது. உன் மனதிற்குள் இருக்கும் வேதனைகள் எத்தனை என்று உன் வாராகி தாய்க்கு தெரியும். வெளியே சிரித்து கொண்டே எல்லாவற்றையும் மறைத்து கொண்டு நீ போராடுவது எனக்கு தெரியாதா? உன்னை பார்க்க வராமல், உன் கஷ்டத்தை போக்க வராமல் இந்த தாய் வேறு யாரை தேடி போவேன்? வாழ்க்கையின் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு என் பாதுகாப்பு என்றென்றும் உண்டு. நீ எதை நினைத்து மனதிற்குள் அழுது கொண்டிருக்கின்றாயோ, எதை நினைத்து பயப்படுகிறாயோ, அந்த பாரத்தை எல்லாம் இனி நான் இறக்கி வைக்கிறேன். உன் கவலைகளை என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து நொறுக்கி தவிடுபொடியாக்குவேன். உன் வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது அதில் சந்தோஷம் என்கிற பையில் விளையச் செய்வேன். என் தங்கமே, கஷ்டங்கள் என்பது மேகம் போல வந்து போகும். எதுவும் நிலையானது இல்லை. இதுவும் கடந்து போகும் என்று நீ நம்புவதால் தான் இன்னும் நீ உறுதியாக நிற்கிறாய். உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த உலகமே உனக்கு ஒன்றும் தெரியாது என்று ஒதுக்கி வைத்தாலும் கவலைப்படாதே. உன்னை படைத்த உன் அன்னைக்கு உன்னை பற்றி தெரியும். நீ சாதிக்க பிறந்த பிள்ளை. மற்றவர்கள் பேச்சை கேட்டு உன் மனதை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. தோல்வி வரும்போது முடங்கி போகாமல் நான் விழுவேன் என்று நினைத்தீர்களா, எழுந்து ஓடுவேன் என்று நீ காட்டும் அந்த வேகம்தான் உன்னை உயரத்திற்கு கொண்டு செல்ல போகிறது. இனி உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்க பழகு. ஒரு சிறு குழந்தையின் சிரிப்பிலோ அல்லது வழியில் காணும் ஒரு மலரிலோ கிடைக்கிற அந்த நிம்மதிதான் உண்மையானது. உன் மனதை எப்போதும் அமைதியாக வைத்திரு. உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்கள் உன் நிம்மதியை குலைக்க பார்ப்பார்கள். இன்று நான் கொடுக்கும் இந்த தைரியம் நாளை காலை நீ எழுந்திருக்கும் பொழுது மறந்துவிடக்கூடாது என்பதற்காகவே நான் ஒவ்வொரு நொடியும் உன் கூடவே இருக்கப் போகிறேன். நீ எங்கு திரும்பினாலும் உன் வாராகி தாயின் நிழல் உனக்கு துணையாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நான் நினைத்த மாற்றங்களை கொண்டு வந்து உன்னை ஒரு வெற்றியாளனாக மாற்றும் வரை இந்த தாய் உன்னை விட்டு நகர மாட்டேன். தேவையில்லாத குழப்பங்களை மூட்டை கட்டி வை. உன் மனதிற்குள் நான் இப்போது ஒரு மலரை போல அமைதியை தருகிறேன். அதை வாங்கிக்கொள். உன்னை சோதிக்க நினைப்பவர்கள் உன் புன்னகையை பார்த்து தோற்று போகட்டும். என் பிள்ளையின் வாழ்க்கை செழிக்க வேண்டும், நீ மனநிறைவோடு வாழ வேண்டும் என்பதுதான் என் ஆசை. தைரியமாக இரு. உன் கையை பிடித்து நான் நடந்து கொண்டிருக்கின்றேன். உன் வாராகி தாயின் முழு அருளாசி உனக்கு எப்போதும் உண்டு. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். வெற்றி நிச்சயம். என் அன்பு செல்லமே, நீ படும் ஒவ்வொரு துன்பமும் எனக்கு தெரியும். இரவில் தூக்கம் வராமல் நாளை என்ன நடக்குமோ என்று நீ சிந்திக்கின்ற ஒவ்வொரு வினாடியும் உன் அருகில் நான் அமர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கண்ணீரை துடைக்க என் கைகள் நீண்டிருக்கின்றன. கவலைப்படாதே என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் நீ இழந்தவை எல்லாம் திரும்ப கிடைக்கும் காலம் வந்துவிட்டது. யார் உன்னை ஏளனம் செய்தார்களோ அவர்களே உன் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படும்படி நான் உன்னை உயர்த்துவேன். என் கையில் இருக்கும் உலக்கையை என் கையில் இருக்கும் உலக்கை உன் எதிரிகளை பந்தாடும். என் களைப்பை உன் வாழ்க்கை பாதையில் இருக்கும் மூட்டைகளை அகற்றி பூஞ்சோலையாக மாற்றும்.
நீ எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. இந்த உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் உன் அன்னை நான் உனக்கு முன்னால் கவசமாக நிற்பேன். உன் துயரங்கள் யாவும் பனியைப் போல உருகி போகப் போகிறது. என் பிள்ளையின் சிரிப்பு சத்தம் கேட்கும் காலம் இதோ வந்துவிட்டது. உன் உள்ளத்தில் இருக்கும் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு. நீ சுமக்க வேண்டிய அவசியம் இனி இல்லை. அம்மா பார்த்து கொள்ளுவாள் என்கிற அந்த ஒரே ஒரு உறுதியை மட்டும் உன் மனதில் வை. ஒரு விதை மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் போது அது அழிந்து விட்டது என்று உலகம் நினைக்கும். ஆனால் அதுதான் ஒரு பெரிய விருட்சமாக வளரப்போகிறது என்பதை காலம் காட்டும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும் இப்போது சோதனை காலத்தில் இருக்கலாம். ஆனால் உன் வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும். மற்றவர்களின் கண்கள் உன் மீது படாதபடி நான் உன்னை பாதுகாப்பேன். உன் நிம்மதியை யாராலும் திருட முடியாது. உன் இல்லத்தில் இனி மங்களம் பெருகும். செல்வமும் ஆரோக்கியம் உன்னை தேடி வரும். என் வாக்கினை நம்பி நீ உன் கடமையை செய். பலனை நான் உனக்கு அள்ளி தருவேன். உன் கவலைகளை யாவும் தீர்ந்து மன அமைதியுடன் நீ வாழப்போகிறாய். என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கை பயணம் என்பது கரடுமுரடான பாதையாக இருக்கலாம். ஆனால் அந்த பாதையில் நீ தனியாக நடக்கவில்லை. நான் உன் காலடியில் ஒரு மென்மையான போர்வை போல இருந்து உன்னை வழிநடத்துவேன். கற்களும் முட்களும் உன்னை தாக்காமல் நான் பார்த்து கொள்வேன். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பழைய கசப்பான சம்பவங்களை மறந்துவிடு. அவை உனக்கு அனுபவத்தை கொடுத்திருக்கலாம், ஆனால் அவை உன்னை முடக்கக்கூடாது. புதிய விடியல் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. உன் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள், பண கஷ்டங்கள், உடல்நல குறைபாடுகள் என எதுவாக இருந்தாலும் என் அருளால் அவை யாவும் சீராகும். என் பிள்ளையே, உன் மீது உனக்கு இருக்கும் நம்பிக்கையை விட என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கைதான் உன்னை தற்காக்கும். நான் வெறும் தெய்வமாக மட்டுமல்ல, உன்னை பெற்ற தாயாக உன் அருகிலேயே இருந்து உன்னை தாங்கி பிடிப்பேன். இனி வரும் நாட்கள் உனக்கு அதிர்ஷ்டம் நிறைந்ததாக அமையும். நீ தொட்டதெல்லாம் துலங்கும். உன் தொழில், வேலை, படிப்பு என எதில் நீ கவனம் செலுத்தினாலும் அதில் வெற்றி தேவதை உனக்கு துணை நிற்பாள். மன தெளிவுடன் நீ எடுக்கும் முடிவுகள் யாவும் உனக்கு சாதகமாகவே முடியும். பயம் கொள்ளாதே. உன் பயத்தை என்னிடம் கொடுத்துவிடு. என் வலிமையை உனக்கு தருகிறேன். ஒவ்வொரு நாளும் நீ என்னை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. உன் சுவாசத்திலேயே நான் கலந்திருக்கிறேன். நீ நினைக்கும் போதெல்லாம் நான் உன் முன்னே வந்து நிற்கிறேன். இந்த வாராகி அன்னை ஒருபோதும் தன் பிள்ளையை கைவிட மாட்டாள். உன் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி. உன் வாழ்வு வளம் பெற என் ஆசிகள் என்றும் உனக்கு உண்டு. நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை தொடங்கு. நான் உன்னோடு இருக்கிறேன். என் செல்லமே, நீ எப்போது என் நாமத்தை சொல்கிறாயோ அப்போதே உன் பாரங்கள் குறையத் தொடங்கும். உன் கஷ்டங்களை என் பாதத்தில் சமர்த்திவிட்டு நீ நிம்மதியாக உறங்கு. நாளை விடியும் போது உனக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். அந்த செய்தி உன் மனத்திற்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும். உன் பகைவர்கள் உன் முன்னே வந்து மன்னிப்பு கேட்கும் நிலை உருவாகும். உன் நேர்மையும் உண்மையும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. என் பிள்ளையே, இந்த உலகம் உன்னை சோதிக்கலாம். ஆனால் உன் அன்னை நான் உனக்கு எப்போதும் நீதியே வழங்குவேன். உன் உழைப்பிற்கான பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும். காலதாமதமாகலாம், ஆனால் பலன் கிடைப்பது உறுதி. உன் பொறுமைக்கு ஒரு பெரிய பரிசு காத்து கொண்டிருக்கிறது. அந்த பரிசை நான் உன் கைகளில் ஒப்படைக்கும் போது நீ அடைந்த துயரங்கள் எல்லாம் மறந்து போகும். உன் ஆன்மா எப்போதும் தூய்மையாக இருக்கட்டும். யாருக்கும் தீங்கு நினைக்காதே. எதற்கும் பொறாமைப்படாதே. உன் கர்ம வினைகள் யாவையும் நான் கரைத்து விடுவேன். உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசப் போகிறது. என் அருளால் உன் வீட்டில் சுபிட்சம் உண்டாகும். குழந்தைகளின் முன்னேற்றம் உனக்கு மகிழ்ச்சியை தரும். உன் வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக அமையும். என் அருளாசி பெற்ற பிள்ளை நீ என்பதை எப்போதும் நினைவில் கொள். எந்த நேரத்திலும் எதற்கும் தயங்காதே. உன் வேண்டுதல்கள் அனைத்தும் என் காதுகளில் விழுந்து கொண்டிருக்கின்றன. அவை ஒவ்வொன்றாக நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. உன் வாராகி தாய் உனக்காக காத்திருக்கிறேன். நீயும் என்னிடம் முழுமையாக உன்னை ஒப்படைத்துவிடு. பயம் வேண்டாம். வெற்றி உனதே. என் அன்பு பிள்ளையே, உன் கவலைகள் யாவும் என் பொறுப்பு. நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் மனதை ஒருநிலைப்படுத்தி என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன் வேலையில் கவனம் செலுத்துவதுதான். மற்றவர்கள் உன்னை என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உன்னை படைத்தவன் நான். உன்னை வழிநடத்துபவன் நான். உனக்கு தேவையான அனைத்தையும் நான் சரியான நேரத்தில் தருவேன். நீ கேட்பதை விட உனக்கு எது சிறந்தது என்பது எனக்கு தெரியும். எனவே காலம் கனியும் வரை பொறுமையாக இரு. உன் பொறுமைக்கு பின்னால் மிகப்பெரிய வெற்றி ஒளிந்திருக்கிறது. கஷ்டங்கள் உன்னை செதுக்க வந்தவையே தவிர உன்னை சிதைக்க வந்தவை அல்ல. அந்த வழிகளை நான் உனக்கு மருந்தாக மாற்றி தருவேன். இனி உன் வாழ்க்கையில் எங்கும் ஒளி வீசும். இருள் விலகிவிட்டது.
விடியல் தொடங்கிவிட்டது. உன் கஷ்டங்களை நினைத்து நீ வருந்துவதைக் கண்டு என் உள்ளம் உருகிறது. உன் அழுகை சத்தம் என் காதுகளை துளைக்கிறது. கவலைப்படாதே என் தங்கமே. உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு பதில் உண்டு. உன் எதிரிகள் உன்னை வீழ்த்த நினைக்கும் போதெல்லாம் நான் அவர்களுக்கு முன்னால் ஒரு பெரும் சுவராக நிற்பேன். உன் கௌரவத்தை காப்பாற்றுவேன். உன் புகழை இந்த உலகம் அறியச் செய்வேன். என் பிள்ளையே, நீ தனியாள் அல்ல. உனக்கு பின்னால் உன் வாராகி தாயின் மகா சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை உன் மனதில் உணர். ஒவ்வொரு செயலையும் துணிச்சலுடன் செய். உனக்கு தேவையான உதவிகள் தானாகவே வந்து சேரும். இழந்த செல்வம் பன்மடங்காக பெறும். நிம்மதியே உன் நிரந்தர சொத்தாக மாறும். என் செல்லமே, இந்த உலகத்தில் எதுவும் உன்னைவிட பெரியது கிடையாது. நீ ஒரு மகா சக்தியின் அம்சம். உன் பலத்தை நீ குறைத்து மதிப்பிடாதே. உன் பலவீனத்தை நான் போக்கிவிட்டேன். இனி நீ ஒரு சிங்கத்தைப் போல எதற்கும் அஞ்சாமல் நடைபோடுவாய். உன் பாதையில் வரும் தடைகளை நான் தகர்த்தெறிவேன். உன் கனவுகள் யாவும் நனவாகும் காலம் இதோ வந்துவிட்டது. உன் முன்னேற்றம் கண்டு பொறாமைப்படுபவர்கள் உன் நிழலை கூட தொட முடியாது. என் பாதுகாப்பு வளையத்திற்குள் நீ இருக்கிறாய். உன் ஒவ்வொரு செயலும் வெற்றியில் முடியும். என் நாமத்தை உச்சரிக்கும் போது உன் உடலில் புது தெம்பு பிறக்கும். அந்த தெம்புடன் நீ உன் வாழ்க்கையை எதிர்கொள். உன் வாராகி அன்னை எப்போதும் உன் பக்கம்தான் இருக்கிறேன். என் அன்பு மகனே, மகளே, நீ எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறாய். இனி கஷ்டப்படுவதற்கு உன் வாழ்க்கையில் இடமில்லை. நான் உனக்கு கொடுத்த இந்த வாக்கை ஒருபோதும் மாற்ற மாட்டேன். இது சத்தியம். உன் கையில் இப்போது ஒரு புது தெம்பு வருவதை உணர்கிறாயா? அதுதான் என் அருள். உன் மனதில் ஒரு தெளிவு பிறக்கிறதா? அதுதான் என் வழிகாட்டுதல். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். உன் குடும்பத்தினர் உன்னை மதிக்கத் தொடங்குவார்கள். உன் சமுதாயத்தில் உனக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். உன் வருமானம் உயரும். கடன்கள் தீரும். நிம்மதியான ஒரு வாழ்க்கை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. என் பிள்ளையே, எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. உன் மகிழ்ச்சி தான் நான் உனக்கு தரும் மிகப்பெரிய பரிசு. என் ஆசைகள் என்றும் உனக்கு உண்டு. என் வாராகி அன்னை உனக்கு எப்போதும் துணை இருப்பாள். உன் வாழ்வு வளம் பெற என் ஆசைகள் என்றும் உனக்கு உண்டு. நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை தொடங்கு. நான் உன்னோடு இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே. உன் மீது உனக்கிருக்கும் நம்பிக்கையை விட என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கைதான் உன்னை தற்காக்கும். நான் வெறும் தெய்வமாக மட்டுமல்ல, உன்னை பெற்ற தாயாக உன் அருகிலேயே இருந்து உன்னை தாங்கி பிடிப்பேன். இனி வரும் நாட்கள் உனக்கு அதிர்ஷ்டம் நிறைந்ததாக அமையும். நீ தொட்டதெல்லாம் துலங்கும். உன் தொழில், வேலை, படிப்பு என எதில் நீ கவனம் செலுத்தினாலும் அதில் வெற்றி தேவதை உனக்கு துணை இருப்பாள். மன தெளிவுடன் நீ எடுக்கும் முடிவுகள் யாவும் உனக்கு சாதகமாகவே முடியும். பயம் கொள்ளாதே. உன் பயத்தை என்னிடம் கொடுத்துவிடு. என் வலிமையை உனக்கு தருகிறேன். ஒவ்வொரு நாளும் நீ என்னை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. உன் சுவாசத்திலேயே நான் கலந்திருக்கிறேன். நீ நினைக்கும் போதெல்லாம் நான் உன் முன்னே வந்து நிற்பேன். இந்த வாராகி அன்னை ஒருபோதும் தன் பிள்ளையை கைவிட மாட்டாள். உன் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி. உன் வாழ்வு வளம் பெற என் ஆசைகள் என்றும் உனக்கு உண்டு. நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை தொடங்கு. நான் உன்னோடு இருக்கிறேன். என் வாராகி தாய் உன் துணையாக என்றும் இருப்பாள். உன் வாழ்க்கை இருள் விலகி ஒளி வீசத் தொடங்கும். எதற்கும் தயங்காதே. எதற்கும் அஞ்சாதே. உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கிறேன். உன் வெற்றி பயணம் இன்று முதல் தொடங்குகிறது. என் அன்பு தங்கமே, உன் வாராகி அன்னை உனக்கு என்றென்றும் ஆசீர்வாதங்களை அள்ளித் தருவேன். மகிழ்ச்சியாக இரு. வெற்றி உனதே.